மோட்டோட Edge 60 சீரிஸ்ல மொத்தம் வந்து 3 வேரியன்ட் வந்து ஆல்ரெடி லான்ச் பண்ணாங்க. மோட்டோட S60 Fusion, மோட்டோட S60 Pro, அப்புறம் மோட்டோட S60 Stylus. நாலாவது வேரியன்ட் வந்து இப்போ ரீசெண்டா லான்ச் பண்ணிருக்காங்க, மோட்டோட H60. இந்த போன் பொறுத்த வரைக்கும் ஒரே வேரியன்ட் வந்து லான்ச் பண்றாங்க. 12GB and 256GB வந்து 26 வரைக்கும் லான்ச் பண்றாங்க. இந்த போன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் 17 அன்னைக்கு வந்து இந்தியாவில் அபிஷியலா அந்த சேல் நடக்கும். நீங்க Flipkartல போய் டேரக்டா ஆர்டர் பண்ணி வாங்கிக்க முடியும். இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த போன் வந்து வேல்யூபிளா இருக்கா? இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு டிஸ்பிளே வைஸா பாக்குறப்போ உங்களுக்கு வந்து சூப்பரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மோட்டோ பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளேக்கான இம்பார்ட்டன்ஸ் எப்பவுமே கொடுப்பாங்க, டிஸ்பிளேக்கான மெயின் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரியும். அதே வகையில் இந்த போன் டிஸ்பிளே வைஸா வந்து சூப்பரா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். சைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 6.67 இன்ச் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பெரிய சைஸாவே இருக்குன்னு சொல்லலாம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 1.5 ரெசல்யூஷனோட குவாட் கவர் PUV பேனல இந்த போன் வந்து பார்க்க முடியும். 120 Hz வரைக்கும் நீங்க ரெஃப்ரெஷ் ரேட் இந்த போன் வந்து பார்க்க முடியும். 4500 வரைக்கும் ஹையஸ்ட் பிக் மைனஸும் 1400 வரைக்கும் தான் ஹையஸ்ட் பிரைட்னஸ் மூலம் இந்த போன் வந்து கிடைக்கும். கார்னிங் போல 7% கொடுத்துருக்காங்க. 10-bit கலர் சப்போர்ட்டும், HR10+, HR10 வெட் டெக்னாலஜி கூட இந்த போன் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். டிஸ்பிளே வைஸா பாக்குறப்போ ஒரு வைப்ரண்டான டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த போன் வந்து கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கலாம். டிஸ்பிளே கார்னிங் பண்ணது வந்து மெயினா கொடுத்துருக்காங்க இந்த போன் கூட. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுக்காக இந்த போன் பெஸ்ட் ஆகும் அப்படிங்கிறப்போ இந்த போனோட குவாலிட்டி வந்து 50ல வந்து Snapdragon ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. Snapdragon 7 Gen 1 Accelerator Edition ஒரு ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதோட பார்த்தீங்கன்னா Dimensity ப்ராசஸ் வந்து யூஸ் பண்றாங்க. Dimensityயோட 7400 ப்ராசஸ் வந்து யூஸ் பண்றாங்க. இதோட கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2.6 GHz வரைக்கும் எதிர்பார்க்கலாம். 4GB தான் வந்து யூஸ் பண்றாங்க. TSMC ஒரு 4 nm ப்ராசஸ். Snapdragon 7 Gen 1 இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ், ரொம்பலாம் டிஃபரெண்ட் காட்டல, கொஞ்சம் தான் டிஃபரெண்ட் காட்டுறாங்கன்னு சொல்லலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Android 15 வந்து லான்ச் பண்றாங்க. மேக்ஸிமம் 3 இயர்ஸ்க்கான வாய்ஸ் அப்டேட்டும் 4 இயர்ஸ் வரைக்கும் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் இந்த ஃபோன் வந்து கொடுக்குறாங்க. ஃபோன் பார்த்தீங்கன்னா 2+3 இயர்ஸ் கொடுத்தாங்க. இதோட வந்து 3+4 இயர்ஸ் வரைக்கும் அப்டேட் தரேன் அப்படின்ட்டு மோட்டோ வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. மோட்டோ பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்வேர் அப்டேட்ல வந்து ரொம்ப டிலே பண்றாங்க. நிறைய நெகட்டிவ் டாக்ஸ்லாம் வந்துச்சு. ஆனால் அப்படிலாம் கிடையாது. மோட்டோ பொறுத்த வரைக்கும் ரெகுலராகவே இப்பெல்லாம் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுக்குறாங்க. நம்ம கண்டிப்பாக பிக் பண்ணிக்கலாம். அந்த இஷ்யூ பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க மோட்டோ சைட்ல இருந்து. ப்ராசஸ் வைஸாக பார்க்குறப்போ இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கு. கேம் மாறுறீங்க, மல்டி டாஸ்கிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறப்போ ஓரளவுக்கு வந்து பெட்டராகவே சப்போர்ட் கிடைக்கும் இந்த ஃபோனில் பொறுத்த வரைக்கும். ஆனால் வந்து நம்ம ஹெவியான கேம் எல்லாம் வந்து இதில் வந்து கண்டினியூஸாக ப்ளே பண்ண முடியாது. ஹை கிராஃபிக்ஸ் கேம் ஆகட்டும், இல்லை வந்து கண்டினியூஸ் ப்ளே பண்ணுறீங்க, அப்போ கண்டினியூஸாக ப்ளே பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னாக்கா அது கொஞ்சம் தப்பு. லைட்டான கேம்ஸ் அப்புறம் வந்து கொஞ்சம் ஹெவியான கேம்ஸ் கூட கொஞ்சம் நேரம் விளையாடி ஸ்டாப் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும். இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு வேல்யூபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேமரா. இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கேமரா வைஸா சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் வந்து பார்க்க முடியும். கேமரா வைஸா பார்க்குறப்போ பேக் வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. 50 வாட்ஸ் வரைக்கும் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. Sony LTS 700C சென்சார் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. பாயிண்ட் யூஸ் பண்ண சேம் சென்சார் தான் இதுலயும் வந்து யூஸ் பண்றாங்க. வந்து 1.88 ஆப்சர் வரைக்கும் இந்த ஃபோனோட ஃபோக்கல் லென்த் வந்து கிடைக்கும். OIS சப்போர்ட்டும் இருக்கு. நிறைய ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா வைஸா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். 50 வாட்ஸ் வரைக்கும் அல்ட்ரா வைட் ஆங்கிளும் இந்த ஃபோனை கொடுத்துருக்காங்க. கூட ஆட்டோ ஃபோக்கஸும் கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைட் ஆங்கிளே வந்து மேக்ரோ லென்ஸாவும் யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த ஃபோனில் பொறுத்த வரைக்கும். அதே பார்த்தீங்கன்னா ஒரு 10 வாட்ஸ் வரைக்கும் டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 3x வரைக்கும் ஆப்டிகல் ஜூமிங்கும் 30x வரைக்கும் டிஜிட்டல் ஜூமிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலயும் கூட OIS சப்போர்ட்டும் இருக்கு. டெலிஃபோட்டோ லென்ஸ் ஒரு சூப்பரான விஷயமா இருக்கும் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும். இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கேமரா வைஸா பார்க்குறப்போ சூப்பரான கேமரா இந்த ஃபோனில் எதிர்பார்க்கலாம். வந்து 50 வாட்ஸ் வரைக்கும் செல்ஃபி கேமரா இந்த ஃபோனில் எதிர்பார்க்கலாம். இந்த ரெண்டு கேமராலையும் கூட பேக்லையும் சரி ஃப்ரண்ட்லையும் சரி நீங்க 4K வீடியோ ரெக்கார்டிங் எடுக்க முடியும் 30 ஃப்ரேம் பர் செகண்ட்ல. 30 ஃப்ரேம் பர் செகண்ட்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேமரா வைஸா வந்து நிறைய ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. நிறைய AI கேமரா ஃபீச்சர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். கேமராக்கான மெயின் இம்பார்ட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனை கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து கண்டிப்பாக பிக் பண்ணலாம். கேமரா வைஸா நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறப்போ இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் கூட. நீங்க என்ன சொல்றீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே வகையில் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு நீங்க பேட்டரி வைஸா பாக்குறீங்க அப்படிங்கிறப்போ 5500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 68 ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த ஃபோனை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எதுக்காக இந்த ஃபோன் வாங்கலாம் அப்படிங்கிறப்போ IP68 and 69 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கூட வந்து மிலிட்டரி கேடும் இந்த ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூடூத்ல 5.4 வெர்ஷன், வைஃபையோட 6E வெர்ஷன், அப்புறம் 11 5G பேண்ட் ஆகட்டும், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஆகட்டும், டூயல் ஸ்டோரேஜ் ஸ்பீக்கர் ஆகட்டும், நிறைய ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் கொடுத்துருக்காங்க. கூட வந்து AI ஃபீச்சர் கூட இந்த ஃபோன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ThinkShield செக்யூரிட்டி கூட இந்த ஃபோனுக்கு இருக்கு. இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வேல்யூபிளான திங்ஸ் பொறுத்த வரைக்கும் மோட்டோட S60 கொடுத்துருக்காங்க. மோட்டோட S50 விட சில விஷயங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம் சொல்லலாம். இந்த மோட்டோட S60 பொறுத்த வரைக்கும் நீங்க கண்டிப்பா வந்து பிக் பண்ணி முடியும் இந்த காரணத்துக்காகலாம். இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இந்த போன்ல பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து மொக்க பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். அது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ராசஸர் வைஸா வந்து பெஸ்ட்டாக கொடுத்துட்டு DDR4X RAM 2.2 கொடுத்துருக்காங்க. ஒரு DDR5 கொடுத்துருக்கலாம், இல்லைனா UFS 3.1 சொல்யூஷன் கொடுத்துருக்கலாம். இவங்க வந்து அந்த காலத்துலேருந்தே இருக்கிறாங்க இந்த ரேம் மிஷினும் ரோம் மிஷினும். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் வந்து இதை மாற்ற மாட்டேன்டா அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. கொஞ்சமாச்சு மாற்றி வரீங்களாண்டா, எல்லாமே நல்லா தரீங்க, இதனடா பண்ணிச்சு உங்களை, இதையும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி தொலை வேண்டியதானே. முன்னாடி வந்து வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த வாட்டி வந்து அதை
கொடுக்கல. பாயிண்ட் வந்து NFC கொடுத்துருந்தாங்க, இந்த வாட்டி NFC கிடையாது. மோஸ்ட்லி NFC தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து சில முக்கியமான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த ஃபோனோட டிசைன் வைஸாக பார்க்குறப்போ ஓகே நல்லா தான் இருக்குது, ப்ரீமியமாக இருக்குது, கலர் வைஸும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஆனால் இது என்ன ஃபோன்? மோட்டோட S60 சீரிஸ்னு தெரியுது. மோட்டோட X60 ஃபியூஷனா, மோட்டோட S60 ப்ரோவா, மோட்டோட S60 ஸ்டைலிஷா, இல்லை மோட்டோட S60யா? என்ன சீரிஸ்? மேக்ஸிமம் கலர்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? ஞாபகம் வந்தாலும் கூட நீங்கள் வந்து பவுச் போடுறப்போ எந்த கலர்னு உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் டிரான்ஸ்பரண்ட் பவுச் தான் போடணும். டிரான்ஸ்பரண்ட் பவுச் இப்போ யாரும் அந்த அளவுக்கு வந்து யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. டிசைன் வைஸில் கொஞ்சம் சேஞ்ச் கொடுத்துருக்கணுங்க. நீங்கள் 60 ஆகட்டும், 60 ஃபியூஷன் ஆகட்டும், 60 ப்ரோ ஆகட்டும், ப்ரோ வெர்ஷனுக்கும் இந்த பேஸ் வெர்ஷனுக்கும் கூட ஒரே மாதிரி டிசைன் கொடுத்தாக்கா பார்க்குறவங்க வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவாங்க. அவங்க வாங்கி கூட ஓரளவுக்கு வந்து ப்ரோஜனம் இல்லாமல் போகும். டிசைன் நல்லா தான் இருக்குது, இம்ப்ரூவ் பண்ண தேவையில்லை, சேஞ்ச் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். டிசைனுக்காக மோட்டோ பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் வந்து மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. ஆனால் இந்த பொறுத்த வரைக்கும் அதுக்கு வைஸாக கான்சன்ட்ரேட் பண்ணல. அதுக்கு பதிலாக வந்து கலர் வைஸாகவும் அதுக்கப்புறம் மெட்டீரியல் வைஸாக மட்டும் தான் இவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க, தவிர பிஸ்னஸ் வைஸாக ஃபோக்கஸ் பண்ணல. இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வாங்கலாமா வாங்கக்கூடாது அப்படிங்கிறப்போ இந்த பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு நிறைய விஷயங்கள், எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து வேல்யூடாக இருக்குது. டிஸ்பிளே வைஸாகவும் சரி, கேமரா வைஸாகவும் சரி, பேட்டரி வைஸாகவும் சரி, அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கூட இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு வந்து பெட்டராக இருக்குது. சின்ன விஷயங்கள்லாம் வந்து இவங்க கை வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாக்கா இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும் என்று பொறுத்த வரைக்கும். ஏன்டா இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா கொஞ்சம் காஸ்ட் எக்ஸ்ட்ரா போட்டிருப்பாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுவும் உண்மை தான். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஓவராலாக வந்து இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும் வேல்யூபிளாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக பிக் பண்ணிக்கலாம். ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்காங்க. கேமிங் பர்பஸ்க்காக மட்டும் வேணும் அப்படிங்கிறப்போ வேறு எதனா ஃபோன் ட்ரை பண்ணுங்க. நீங்கள் தெரிஞ்சு பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறப்போ இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பிக் பண்ணிக்கலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம போகிற வீடியோ ரெகுலராக வந்து சேரும். பை.